உங்களுக்கு தீராத நோயா? நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு மருந்தும் ஃபெயில் ஆகுதா? உங்க லைஃப்ல எது செஞ்சாலும் ஒரு அடி முன்னாடி போனா 10 அடி பின்னாடி போகுதா? இது வெறும் துஆ இல்ல. இது ஒரு சீக்ரெட் வெப்பன். பல பேருக்கு இது தெரியாது. ஆனா இத வெறும் 7 நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சா உங்க லைஃப் தலைகீழா மாறும். நோயெல்லாம் காணாம போகும். அதிர்ஷ்டம் கதவ தட்டும். இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? 4 பிரச்சனைகள் தான் நம்ம எல்லாரையும் போட்டு தாக்குது. உடம்பு வலி, மன அழுத்தம், காசு இல்ல, குடும்ப சண்டை. இதுல எது வந்தாலும் உடனே நாம டாக்டர் கிட்ட ஓடுறோம். அது கரெக்ட். ஆனா அந்த மருந்து வேலை செய்யாதப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் பேக்கப். இது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல. இதுக்கு 100% ஆதாரம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நோயாளிகளுக்கு இதை செஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த லெஜெண்டரி துஆ. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன். அல்லாஹ்வே, மனிதர்களின் இறைவா, இந்த வேதனையை எடுத்திடு. நீ குணமே தருபவன். உன் குணத்தைத் தவிர வேறு குணமில்லை. நீ குணமாக்கும் போது அது எந்த நோயையும் விட்டு வைக்காத முழுமையான குணமாக இருக்கணும். உங்க கஷ்டம் ஒரு டெஸ்டா இருக்கலாம். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். சோ பி ஸ்ட்ராங். துஆ மட்டும் போதாது. கூடவே 4 பவர் அப்பியஸ் வேணும். கரெக்ட் டைம்க்கு தொழுகை, டெய்லி கொஞ்சம் குர்ஆன், சின்னதா ஒரு சதகா, மத்தவங்களுக்கு ஹெல்ப். இதுதான் காம்போ. இதுதான் முக்கியமான ரூல். கேட்டது கிடைக்கலைனாலும் அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கான்னு 1000% நம்பணும். இல்லாட்டி நீங்க செய்யறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறது? டைமிங் ரொம்ப முக்கியம். அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு 7 முறை, மாலை மக்ரிபுக்கு பிறகு 7 முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கம் இது. உங்களுக்கு சுத்தமா டைமே இல்லையா? குறைஞ்சது 3 தடவையாவது சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கான்சிஸ்டன்சி ஐஸ் கீ. ஒரே ஒரு வாரம் இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு மிரட்டலான வித்தியாசம் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு உடனே ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது? டோன்ட் பேனிக். சில பேருக்கு 3 நாள்ல ரிசல்ட் தெரியும். சிலருக்கு 3 வாரம் கூட ஆகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு துஆவுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அல்லாஹ் உங்க கோரிக்கையை டீலே பண்ணலாம். ஆனா என்னைக்கும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். அவன் அதை ஏத்துப்பான். இந்த உலகத்திலையா இருந்தாலும் சரி, மறுமையிலையா இருந்தாலும் சரி. எஸ்ஓ நெவர் கிவ் அப். கடைசி வரைக்கும் இந்த சேலஞ்சை தொடருங்க. நோய்ங்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் அடிக்கிற ஒரு அலாரம். அத ஆஃப் பண்ற ரிமோட் தான் இந்த துஆ. ஆனா அந்த பட்டனை அழுத்த வேண்டியது நீங்க தான். இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிரட்டலான மாற்றத்தை கொண்டு வாங்க. குணப்படுத்துறது அல்லாஹ்வோட கையில இருக்கு. ஆனா முயற்சி செய்யறது நம்ம கையில இருக்கு. சோ இந்த சேலஞ்சை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லாஹ் உங்க முயற்சிய பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான, அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார்? என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும்போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த பிரார்த்தனை துஆ அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள், ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துஆக்களைச் செய்ததாக கூறப்படுகிறது. துஆ என்பது வழிபாட்டின் சாராம்சம், மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான். இந்த தருணங்களைத் தேடுங்கள், அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள், மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான். அல்லாஹ் நமது அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம். இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துஆ செய்யுங்கள். ஓர் உண்மையான துஆ, ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துஆ செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தைத் திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லுங்கள். நாம் அனைவரும் நம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம்.